சுகாதாரம் மற்றும் நலத்திட்டங்கள் சென்னையில் புதிய நலத்திட்டம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய நலத்திட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளார். இது பொதுமக்களின் உடல்நல மேம்பாட்டை நோக்கமாக கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் அப்டேட். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 300 புதிய கொரோனா தொற்று பதிவாகியுள்ளன. 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த செயலில் உள்ள தொற்று எண்ணிக்கை 4302 ஆக உள்ளது. திரைப்படம் மற்றும் பொழுதுபோக்கு. தக் லைஃப். திரைப்பட விவாதம். கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் இணைந்து உருவாக்கிய தக் லைஃப் திரைப்படம் கன்னட மொழி தொடர்பான கருத்து விவாதத்தின் காரணமாக கர்நாடகாவில் வெளியீடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் KFCC தலைவர் முன் மன்னிப்பு கடிதம் அனுப்பியுள்ளார். மாட்ராஸ் மாடினி வெளியீடு. சத்யராஜ் மற்றும் காளி வெங்கட் நடிப்பில் உருவாகியுள்ள மாட்ராஸ் மாடினி திரைப்படம் ஜூன் 6 அன்று திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது. திரைப்படம் மற்றும் பொழுதுபோக்கு. தக் லைஃப் திரைப்பட விவாதம். கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் இணைந்து உருவாக்கிய தக் லைஃப் திரைப்படம் கன்னட மொழி தொடர்பான கருத்து விவாதத்தின் காரணமாக கர்நாடகாவில் வெளியீடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் KFCC தலைவர் முன் மன்னிப்பு கடிதம் அனுப்பியுள்ளார். மாட்ராஸ் மாடினி வெளியீடு. சத்யராஜ் மற்றும் காளி வெங்கட் நடிப்பில் உருவாகியுள்ள மாட்ராஸ் மாடினி திரைப்படம் ஜூன் 6 அன்று திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது.